சென்னையில் சமீப காலமாக பல்வேறு வகையான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை பிடிப்பது காவல்துறைக்கு பெரும் சவாலாக மாறிவரும் சூழலில் எளிதில் குற்றவாளிகளை பிடிக்க சிசிடிவி கேமராக்கள் உதவுகின்றன. சென்னை திருவல்லிக்கேணி நடேசன் சாலையில் கடந்த சில மாதங்களாகவே திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அப்பகுதியினர் புகார் தெரிவித்துள்ளனர். இதனை தடுக்க அந்த பகுதி மக்களே கண்காணிப்பு கேமராக்களை தற்பொழுது பொருத்தியுள்ளனர். இதன் மூலம் குற்றச் செயல்கள் கணிசமாக குறையும் என்பது அவர்களது நம்பிக்கை. முதல்ல இந்த கேமராவை நாங்கள் பொருத்துறோம். பெண் குழந்தைகள், காலேஜ் போயிட்டு வர பசங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அடுத்தபடியாக இங்கே நிறைய திருடு போக ஆரம்பிச்சிட்டது. இப்பெல்லாம் பைக்கு, நகை இங்கே ரெண்டு வீட்டில் போயிட்டது. பைக்கு, சிலிண்டர்ஸ், அட்லீஸ்ட் வாட்டர் கேன் கூட திருடு போகுது. ஏன்னா நாங்கள் எல்லாரும் வேலைக்கு போயிட்டு வரவங்க, அது எங்களுக்கு சரிவர கண்காணிக்க முடியல. அதனால இந்த கேமராவை பொருத்தி இருக்கிறோம். மயிலாப்பூர் காவல் மாவட்டத்தில் சுமார் 2000 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த கண்காணிப்பு கேமராக்களை வைத்து 8 குற்றவாளிகள் பிடிபட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் அந்த ஒரு கடையாக இருந்தாலும் சரி அல்லது பொது இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று அரசாணை 2013 இருக்கக்கூடிய அரசாணை இருக்கின்றது. அதன்படி இது அந்த அரசாணைப்படி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தாத நபர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்க முடியும். சமூக அக்கறையோடு பொதுமக்கள் அவர்கள் வசிக்கும் தெருக்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினாலே குற்றங்களை சுலபமாக தடுக்க முடியும் என்று வலியுறுத்துகிறார்கள் சென்னை காவல்துறையினர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சுப்பிரமணியன்.